விண்வெளி நாயகா விடியல் வீரா. நான் யாருங்கிறத தெளிவா சொல்றேன். விண்வெளி நாயகா அடக்கியாளு ஆண்டி அப்பா இது என்ன ஆகும்? ஹாப்பி பர்த்டே டு உலகநாயகன், ஆஸ்கர் நாயகன், விண்வெளி நாயகன், கலை ஞானி, கலை மாமணி, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், சூப்பர் ஆக்டர், சூப்பர் ஸ்டார், அகில உலக சூப்பர் ஸ்டார், பேன் இந்தியா ஸ்டார், வெள்ளி விழா நாயகன், உலக ஆஸ்கர் நாயகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். டாக்டர் கமலஹாசன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வீரன் என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதா. unknown by my failures. எனக்கு சக்சஸ் இருக்கு, ஆனா அதை வெளியே சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். நேர்மையான கூப்பன். வரைக்கும் மொத்தம் 203 அவார்டு வாங்கியிருக்காரு. அதுல 20 பிலிம்ஃபேர் அவார்டு. அந்த 20 பிலிம்ஃபேர் அவார்டுக்கு மேலேயே அவருக்கு வந்திருக்கும். ஆனா ஹேராம் படத்துக்கு பிறகு அவர் பிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் எனக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு லெட்டர் எழுதியே கொடுத்துட்டாங்க. அதையும் மீறி விக்ரம் படத்துக்கு 20வது பிலிம்ஃபேர் அவார்டு அவருக்கு கிடைச்சது. ஆக மொத்தம் 203 அவார்டு வச்சிருக்கவங்க எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. உலகநாயகன் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 8 படங்கள் டைரக்ட் பண்ணிருக்காரு. நிறைய பேர் 5 படம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுல 3 படம் பைலிங்குவல் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. முதல்ல ஒரு சாச்சி 420 அப்படிங்கிற இந்தி படம் அபய் சண்முகியோட ரீமேக்கை தான் இயக்குறாரு. चुपड़ी चुपड़ी चाची, चुपड़ी चुपड़ी चाची. पापा को कुछ नहीं बताएंगे. क्यों? चाची के कहने पर मुझे. அந்த படம் 4 சென்டர்ல வெள்ளி விழா ஓடுச்சு. அதற்கு பிறகு அவர் ஹேராம இந்தி மற்றும் தமிழ்ல பைலிங்குவல் படமா எடுத்தாரு. ஆஸ்கார் விருதுக்கு சென்ற படம், பல பிலிம் ஃபெஸ்டிவல்ல பாராட்டப்பட்ட படம். இதுக்கு எல்லாம் யாரு காரணம்? There is only one man, my friend. ஹேராம் மாதிரி ஒரு படத்தை உலகநாயகனே திரும்ப எடுப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். Responsible for all the killings in Calcutta and Bengal last year. ஹேராம்க்கு பிறகு அவர் எடுத்த படம் விருமாண்டி. விருமாண்டி படம் ஒரு பயங்கரமான சோசியல் மெசேஜ் கொண்ட படம். அதுவும் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட்ல படம். பல தடைகளை தாண்டி தான் விருமாண்டி வந்து 100 நாள் ஓடுச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. எங்க பக்கங்கள்ல மண்ணு பொண்ணு இதுலதான் வெட்டு குத்து விழுகிறது. விருமாண்டிக்கு பிறகு உலகநாயகன் எடுத்த படம் தான் விஸ்வரூபம் 1 அண்ட் விஸ்வரூபம் 2. அதுல விஸ்வரூபம் 1 தமிழ்நாட்டுல 100 நாள் ஓடுச்சு. அதனுடைய வெற்றி மாபெரும் வெற்றி. அதுல ஆரோ 3D அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு.
அதற்கு பிறகு கடைசியா டைரக்ட் பண்ண 2 படங்கள் விஸ்வரூபம் 2 தமிழ் அண்ட் ஹிந்தி வெர்ஷன். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா மொத்தம் 8 படங்கள் இது வரைக்கும் உலகநாயகன் இயக்கியிருக்காரு. இந்த மதத்தை சார்ந்து இருக்கிறது பாவம் இல்ல பிரதர், ஆனா தேச துரோகியா இருக்கிறது தப்பு. Collateral damage. ஞாபகம் வருகிறதா என்று தெரிகிறதா 66 வருடங்கள்ல 65 சில்வர் ஜூப்ளி கொடுத்த ஒரே நாயகன் உலகநாயகன் மட்டும்தான். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். உலகநாயகனின் வெளிவிழா பட்டியலில் இருக்கும் எண்ணிக்கை 65. வெளிவிழா கொடுத்த நாயகன் இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. இது பாத்தீங்கன்னா 6 மொழியில சில்வர் ஜூப்ளி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி மற்றும் பெங்காலி. பெங்காலிலயும் படம் 220 நாள் கிட்ட ஓடி இருக்கு. मेरा जूता है जापानी, ये पतलून इंग्लिस्तानी, सर पे लाल टोपी रूसी, फिर भी दिल है हिंदुस्तानी, मेरा जूता है जापानी. கபிதா படம் வந்து 200 நாளைக்கு மேல ஓடி இருக்கு. 220 நாள் கிட்ட ஓடி இருக்கு. அதை நம்ம இன்னும் போய் தேடி எடுக்க வேண்டியது இருக்கு. মোটেই হতো না কেন? তাহলে এই গোপাল ভাঁড় লোকের মুখে হাসি ফোটানোই যার কাজ, তার আর কি দাম থাকতো? 6 மொழிகள்லயுமே சில்வர் ஜூப்ளி கொடுத்த ஒரே நாயகன் வந்து உலகநாயகனா தான் இருக்க முடியும். உலகநாயகனுடைய படங்கள்ல 11 படங்களுக்கு மேல கோல்டன் ஜூப்ளி, அதாவது பொன் விழா கொண்டாடின படங்கள், அதாவது 350 நாள் தாண்டணும் அந்த மாதிரி படங்கள் வந்து பாத்தீங்கன்னா 11 படங்கள் இருக்கு. ഞങ്ങൾക്ക് മക്കൾ കൂടിയേ തീരൂ എന്ന് തോന്നുമ്പോൾ ദത്തെടുത്തോളാം. എനിക്ക് കുഞ്ഞുങ്ങളല്ല പ്രധാനം, എനിക്ക് വിലപ്പെട്ടത് എന്റെ ഹെൽത്ത്. 500 நாளைக்கு மேல ஓடின படங்கள் மட்டும் 5 படங்கள் இருக்கு. அதுல குரு 1096 நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 756 நாளுக்கு மேல வந்து நீயா படம் ஓடி இருக்கு. ஆனா அது வந்து ரீரிலீஸ், கண்டினியூஸ் ரீரிலீஸ் படங்கள். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 500 நாளைக்கு மேல 5 படங்கள் ஓடி இருக்கு. இந்த மாதிரி உலக சாதனை படைத்த ஒரே நாயகன் நம் உலகநாயகன் மட்டும்தான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு உயிருக்கு அவ்வளவுதான் மதிப்பு. Shoot me, my man. Shoot me. That's the bloody order. நடித்த படங்கள் 234 படங்கள். அதுல 200 படங்கள் லீட் ரோல், 34 கெஸ்ட் ரோல். ஆம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ. 66 வருடங்கள், 65 சில்வர் ஜூப்ளிஸ். இன்னும் சில்வர் ஜூப்ளிஸ் ஆடாயிட்டே போகும் போல இருக்கு. தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. படங்களுக்கு மேல 100 நாள் ஓடி இருக்கு. 6 மொழியிலும் சில்வர் ஜூப்ளி கொடுத்த ஒரே நாயகன் உலகநாயகன் மட்டும்தான். இண்டஸ்ட்ரி ஹிட்டை பொறுத்த வரைக்கும் 14 படங்களுக்கு மேல இண்டஸ்ட்ரி ஹிட் வருது. நிறைய பேர் வந்து 14 இண்டஸ்ட்ரி ஹிட் 16 இண்டஸ்ட்ரி ஹிட் இருக்குன்னு சும்மா பீல் அவுட்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இண்டஸ்ட்ரி ஹிட்னா என்னன்னே தெரியாதவங்க தான் இண்டஸ்ட்ரி ஹிட் பத்தி பேசினுக்கிறானுங்க. இண்டஸ்ட்ரி ஹிட்ன்றது ஒரு தமிழ் மொழியில் இருக்கிற அந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ரெக்கார்ட் ஆகுதுன்னா அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறது தான் இண்டஸ்ட்ரி ஹிட். அவங்களுடைய படத்தோட ஜாஸ்தி வந்துருச்சுன்றதெல்லாம் இண்டஸ்ட்ரி ஹிட் கிடையாது. அப்படி பார்த்தா தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 படங்கள் தான் இண்டஸ்ட்ரி ஹிட். அதில் 6 படங்கள் கிட்ட உலகநாயகனுடைய இண்டஸ்ட்ரி ஹிட் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ரஜினி சார்ந்து 5 படங்களோ 4 படங்களோ சொல்கிறாங்க. கொஞ்சம் விட்டா கட்டித்துருவோம் இருக்கு. இது சரிப்பட்டு வராது. நான் வராண்டாவுல போய் படுத்துக்கிறேன். இதை தாண்டி வந்து நிறைய பேர் வந்து இவருக்கு 14 இண்டஸ்ட்ரி இருக்கு, இந்த ஆக்டருக்கு 17 இண்டஸ்ட்ரி இருக்குன்னு பீலா அவுட்னு திரியிறானுங்க. ஆல்ரெடி இவனுக்கு வடை சுட்டு நாரி போய் கிடக்குது. அதனால இதெல்லாம் வந்து யாரும் நம்பவும் மாட்டாங்க. அவனுக்கு சோசியல் மீடியாவில் மட்டும்தான் இதை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இது எல்லாமே இல்லாம ஒரு நிலையான ஒரு உண்மையான ஒரு ஆர்கானிக்கா இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்தது அப்படின்னு பார்த்தா அது உலகநாயகன் தான். அது அவர் கடைசியா கொடுத்த விக்ரம் தான் நம்ம தமிழ்நாட்டில் கடைசி இண்டஸ்ட்ரி ஹிட்டா இருக்கு அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை. நான் வெற்றி பெற்றவன், வாகையே சூடும்.
இதில் பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு இண்டஸ்ட்ரி இருந்தாலும் இதை தவிர்த்து மற்ற லாங்குவேஜ்லேயே அவர் நிறைய இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்காரு. அதை நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். 12லேருந்து 14க்கும் மேலே இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ் வருது. அதை பற்றி இனி வரும் காலங்களில் நாம பார்க்கலாம். இது வரைக்கும் உலகநாயகன் 20 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த 20 ஃபிலிம்ஃபேர் அவார்டில் 18 படங்கள் அவர் சிறந்த நடிகருக்கான விருது வாங்கின ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ். அது இல்லாமல் 2 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராசத் அப்படிங்கிற தேவரமுகனுடைய கதைக்காக ஹிந்தியில் அந்த படத்தை ரீமேக் பண்ணாங்க. அதுக்கு பெஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உலகநாயகன் விருது வாங்கியிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா மிரட்டுறிய? முளைச்சு 3 விடல, இன்னும் முளைக்கவே இல்லவா? மூட்டை பூச்சி நசுக்கிறமா நசிக்கிறேன். தம்மா தூண்டு திட்டு என்னடா பேசுற? திருக்குறள் கூட தான் தம்மா தூண்டு, என்னை விட குறைவு, 2 அடிதான். ஆனா அதுல எவ்வளவு விஷயம் இருக்கு. சிறந்த படத்துக்கான விருது கொடுத்திருக்காங்க ஃபிலிம்ஃபேர் அவார்டு. ஸோ மொத்தம் சேர்த்தா 20 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு. ஒரு தேவரமானுக்கு இது நடக்கப்படாதுடா. போதும்டா, போய் விவசாயம் பாருங்கடா. ஐயா உள்ள எங்களை படிக்க வைங்களா. போதும்டா, இது போதும்டா. பெரிய ரெக்கார்டு என்னன்னா, 5 மொழிகள்லையுமே ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கின ஒரே நாயகன் உலகநாயகன் தான். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் அப்படின்னு 5 மொழிகள்லையுமே ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவர் இந்தியன் இல்ல சார், பேன் இந்தியன். உலகநாயகன் டப்பிங் மொழியில நடிச்ச படங்கள் கூட 75லேருந்து 80 படங்கள் 100 நாளைக்கு மேலே ஓடிருக்கு. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம். தெலுங்குல மட்டும் கிட்டத்தட்ட 70 படத்துக்கும் மேலே தமிழ்ல இருந்து டப் செய்யப்பட்ட படங்கள் 100 நாள் ஓடி இருக்கு. அதில் 20லேருந்து 20 படங்கள் கிட்ட வெள்ளி விழா ஓடி இருக்கு. இது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம். இதை இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் வேற யாருக்குமே இருக்காது அப்படின்னு நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். அதாவது இந்த டப்பிங் மொழியில் ஓடின வெற்றி படங்கள், வெள்ளி விழா படங்கள், இது எல்லாத்தையும் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இவ்வளவு நல்லவர்களா இருக்கீங்க நீங்க எப்படி? இன்றுடன் நம் உலகநாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு 1 இயர் ஆகுது. 1 இயர் ஆஃப் உலகநாயகனும் உதயபாரதி. நீயே உனக்கு ராஜா, உனது தலையே உனது கிரீடம். நாம பாத்தீங்கன்னா 58 எபிசோடுகள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். 33 படங்கள் ரிவ்யூ பண்ணிருக்கோம். இது இனி மென்மேலும் தொடரும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவிற்கும் சப்போர்ட்டுக்கும் இதை பார்க்குற அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பயப்படாது, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. 1960ஆம் ஆண்டு வெளியான களத்தூர் கண்ணம்மாள் ஆரம்பிச்சு 2025ஆம் ஆண்டு வெளியான தக் லைஃப் வரை, களத்தூர் கண்ணம்மா முதல் தக் லைஃப் வரை ஓயாது ஓடிக்கொண்டிருக்கும் உலகநாயகன் ஒரு வருஷமா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. தலைவா மீண்டும் நடிக்க வாங்க அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக கூப்பிடுறோம். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நாங்கள் நிறைய கேமரா ரோலிங் ஆக்ஷன்லாம் நீங்கள் இப்போ ஒரு 400 நாளாக பார்க்கல அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சீக்கிரமாக ஆரம்பிங்க. இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது. சாதனை படங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை நாங்கள் வேண்டி உங்கள் பர்த்டே அதுவுமா உங்ககிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன். தன்னை யுகமானாலும் எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும் மனுஷன் மாற தெரியாது. இந்தியன் terms and conditions apply. Freedom fighter. உலகநாயகன் 71 வயதாகுது. இன்னும் அவர் பல படங்கள் நமக்கு கொடுக்கணும். மருதநாயகம், மர்மயோகி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தலைவன் இருக்கிறான் அப்படின்னு இன்னும் ஏகப்பட்ட படங்கள் அவர் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ எழுந்து வாங்க தலைவா, எங்களுக்கு நிறைய படங்கள் வேணும், நிறைய சாதனைகள் வேண்டும். நம்ம 2 பேரையும் மக்கள் மறக்காம இருக்க ஒரு படம் சார். என் கதையை சொல்றதுக்கு 1 நிமிஷம் கொடுங்க சார் ப்ளீஸ். என்ன மாதிரி திமிரான ஒரு ஆள் சார். நாளைக்குங்கிறது ஃபியூச்சர்ல எங்கேயோ தூரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். கலையும் கவியும் மாயாதென்றும் அறிவும் அன்பும். இத்துடன் இந்த உலகநாயகனும் உதயபாரதி இந்த நிகழ்ச்சி உலகநாயகனின் பிறந்த நாள் சிறப்பு வீடியோவான கமல் 71 நிறைவடைந்து அடுத்து இன்னொரு சிறப்பான வீடியோவில் தொடரும். நன்றி, வணக்கம்.